எந்த வேதம் நமக்கு உணர்வு போதிக்குதோ, உள்ளட்சத்தை அதிகரிக்குதோ, சடங்கு கற்பிக்கலையோ, மதத்தை கற்பிக்கலையோ அது வேதமாக இருக்கும். சரியா? சரி, இந்த குர்ஆன் கடவுளை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா 112 1 2 3 4 கூறுவீராக அல்லாஹ் ஒருவனே, கடவுள் ஒருவனே, கடவுள் ஒருவனே, ஏகனே. அல்லானா அரபி வார்த்தை, லானா இல்லை, இலாகுனா கடவுள், அல்லாஹ் அப்படின்னா கடவுள் இல்லை, அவனை தவிர. நீங்கள் பார்ப்பதோ, நீங்கள் கேட்பதோ, நீங்கள் தேடி போவதோ, நீங்கள் செஞ்சதோ கடவுள் கிடையாது. உங்களை யார் படைத்தானோ அவன் தான் கடவுள். அவன் ஒருவனாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ அல்லாஹ் ஒருவனே அப்படின்னா அர்த்தம் ஏகன் ஒருவனே, கடவுள் ஒருவனே, அவன் தேவையிலற்றவன். எப்படி அந்த கடவுள் எப்படி இருக்கான்னா எந்த தேவையும் கிடையாது, மனிதர்கிட்ட எந்த தேவையும் கிடையாது. அந்த வானங்கள் பூமி அவன் தான் படைச்சிருக்கான், இந்த அகிலங்களே அவன் தான் படைச்சிருக்கான். அவனுக்கு ஏதாவது தேவை இருக்குமானா தேவை